T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். அதாவது 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்கள் சொந்த வீடு உண்டு. அதில் குரு பெரிய கோள். குரு வட திசைக்கு அதிபதியானவர். குரு மேலோகத்திற்கு அதிபதியானவர். குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த குரு நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த குரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கொலை பாவங்களுக்கும் ஆளாகக்கூடும். அதாவது நல்ல பாம்பை அடிப்பது, மற்ற மிருகங்களை வதைப்பது இவர்களுக்கு உண்டு. குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களுடைய விலங்குகள் பார்த்திங்கன்னா பூனை, புலி, சிங்கம். இது பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகளை உயிரோடு இருக்கும்போது வேட்டையாடக்கூடிய விலங்குகள். இந்த விலங்குகள் மாமிசம் சாப்பிடக்கூடியது. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மது, மாமிசம், கருவாடு சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் மது, மாமிசம், கருவாடு சாப்பிட்டிங்கன்னா குரு பகவானுடைய நோய் வந்துடும். குரு பகவானுடைய நோய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உப்பு, உடம்புல உப்பு போடுறது, பிரஷர், கொலஸ்ட்ரால், சர்க்கரை, இதெல்லாம் சிறுநீரகம் செயலிலிருந்து கிட்னி பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உப்பு அதிகமாகி, பிரஷர் அதிகமாகி, சர்க்கரை அதிகமாகி சிறுநீரகம், கிட்னி பழுதாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அதிகமாக மது, மாமிசம், கருவாடு சாப்பிடுவதை நீங்கள் படிப்படியாக வயது ஏற ஏற கண்டிப்பாக குறைத்தே ஆக வேண்டும். இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவானுடைய நோய் உங்களுக்கு வந்தே தீரும். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், குரு அப்படின்னாலே போதிப்பது, ஆசான், மதிக்கத்தக்க கிரகம். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களை, உங்கள் வயதில் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா மரியாதையெல்லாம் பேசுறது, வாடா போடாங்கிறது. நேரில் பேசினாலும் சரி, கண்டும் காணாத கூட உங்கள் வயதுக்கு மூத்தவர்களை நீங்கள் வாடா போடான்னு கண்டும் காணாத கூட பேசக்கூடாது. பெற்றோர்களிடம் அப்பாவிடம் சீறிக்கிட்டு முட்டிக்கிட்டு அப்பாவிடம் சண்டை கட்டக்கூடாது. குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் திருமணம், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தடைபடும். இதெல்லாம் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். அதன் பிறகு உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்கணம் எந்த மாதிரியாக அமைந்திருக்கிறதோ அதை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம், ஆயுள், ஆரோக்கியம் இருக்கும். மிதுனம், கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும். புனர்பூசம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி குரு புனர்பூசத்தை கடந்து பூச நட்சத்திரம் 2 முன்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்திற்கு வனபரஸ்தான நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி வக்கரமாக போகிறார். ஆடி மாதம் 26 வரை குரு மேற்கே அஸ்தமனம். உங்கள் நட்சத்திராதிபதி மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு, கேது
சஞ்சார நிலை மிகச்சிறப்பாக இருக்கிறது. குரு சனி பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் முதல் தெய்வங்கள், ராகு கேது வந்து உப தெய்வங்கள். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாத காலங்களில் வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து படிப்புக்கோ, வேலைக்கோ, தொழிலுக்கோ, பிஸ்னஸுக்கோ முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு இருக்கும்போது வெளிநாடு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அப்பாவை விட்டு பிரிந்து சென்று நீங்களே வேலை செஞ்சு உழைத்து கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சேமிப்பு அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் வந்து சேமிக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து பண தேவைகள் முழுமையாக பூர்த்தியாக போகிறது. 3வது வீட்டிலே மிதுன ராசிக்கு கேது இருக்கும்போது கல்வியில் சாதனை புரியலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கலாம். மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேது செல்லும்போது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணங்கள் சார்ந்து சிறு தூர பயணமாக இருக்கலாம், நீண்ட தூர பயணமாக இருக்கலாம். உங்கள் பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் அப்படியே பலிக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் நட்சத்திரத்தை விட்டு கடந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். பணபரஸ்தான நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது ஆடி மாதம் 26 வரை கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். மன அழுத்தம், மன நிம்மதி இல்லாத அமைப்பு. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அதிகமாக உழைக்கிறேன், அதுக்குண்டான ஊதியம் இல்லையே, வருமானம் இல்லையே அப்படின்ற மாதிரியான குடும்ப சூழ்நிலை புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் நட்சத்திராதிபதி அஸ்தங்கமாக இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் குருவுடைய சஞ்சார நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. பணங்காசு ரீதியான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து பணபரஸ்தான நட்சத்திரத்தில் அவர் வந்து சொந்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். சனி வக்கரகதியில் செல்லும்போது இந்த காலகட்டம் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை ரீதியான, தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லை, வேலையை விட்டுட்டு நீக்கிட்டாங்க, வேறு கம்பெனிக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கோச்சாரத்தில் ராகு கேதுவும் சரி, குருவும் சனியும் சரி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை, எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் இருக்கும்போது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தற்போதுள்ள நிலையை பொறுத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.